சற்று முன் வெளியான செய்தி, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவு விருந்து படைப்பதற்காக இஸ்லாமியர்கள் ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு மலைக்கு ஏற முற்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். காரணம், அந்த மலை மீது அசைவ விருந்துகள் ஏதும் படைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்த தீர்ப்பும் வந்திருக்கிறது. அதையும் மீறி இவர்கள் அசைவ விருந்து படைப்பதற்காக ஆடு, கோழிகளை எடுத்துக்கொண்டு மேலே செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். இப்போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்த அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அந்த மலையானது 6 படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதையும் மீறி ஒரு திட்டமிட்டே ஒரு குழுவினர் இந்த செயலை செய்கின்றனர் என்று காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு செய்தி வந்திருக்கிறது. அவர்களை மலை மீது ஏற விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அங்க திருப்பரங்குன்றம் பகுதியில் நாம் மக்களிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்ததன் அடிப்படையில் அங்க இன்னைக்கு மாலை பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. இதே நிலைமை நீடித்தால் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் கூட வாய்ப்பு இருக்கு. முற்பட்டு அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அந்த பகுதியில். காரணம், இந்த மதம் அப்படின்ற ஒரு சொல்லுதான் காரணம். அங்க முருகர் ஒரு பக்கம், இவங்க அங்க சிக்கந்தர் அப்படின்ற ஒரு தர்க்கம் அங்க மேல இருக்குது. அங்க போய் தொழுகலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனால் இந்த ஆடு, கோழிகளை அங்க பலியிடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க போறாங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க சட்ட ரீதியா சந்திங்க, ஆனா இந்த மாதிரி தீர்ப்பை தாண்டி நீங்க மேல போகக்கூடாதுன்னு காவல்துறை தரப்புல சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அரசு இதில் உடனடியாக முற்பட்டு இந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்க வேண்டும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.